Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல கல்யாண வீட்டு பருப்பு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எங்க ஊர் சைடுலலாம் எந்த விசேஷ வீடு கல்யாண வீடா இருந்தாலும் இந்த குழம்பு இல்லாம கண்டிப்பா இருக்காதுங்க சாப்பாடு. ஃபர்ஸ்ட் இதுதான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத நம்ம எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு மசூர் தால் 1 கப் எடுத்துர்க்கேன். இதுக்கு மசூர் தால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். நம்ம வேக வைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாக கூட வெட்டிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் போல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 4லேருந்து 5 விசில் பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் விசில் ப்ரெஷரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு மசிச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் போல் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அந்த மிக்சர் ஜாரே கழுவி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு நம்ம புளி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். அதனால் புளி தண்ணி ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக கூட சேர்த்தாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். அது ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம், அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த புளித்தண்ணி தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கூடவே ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய். இதில் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இதில் காஞ்ச மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் ரொம்ப தெரியாது, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த குழம்புல கொட்டிடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு ஸ்டைலில் பருப்பு குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட இது மேலே இந்த மாதிரி கீ சேர்த்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.